நாம் பிறருக்கு செய்வது மற்றவர் மூலமாக நமக்கே வந்து சேரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி. விதிக்கு ஏற்றாற்போல் நம்மை மாற்றிக்கொள்ளத்தான் முடியுமே தவிர விதியை யாராலும் மாற்ற முடியாது. ஏமாற்றுவதை காட்டிலும் தோற்று போவது மரியாதைக்குரியது. மனதை திடமாக வைத்திருங்கள். சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையே உருவாகிவிடும். காலம் அனைத்தையும் மாற்ற வல்லது. இதுவரை அனைத்து முயற்சிகளும் தோல்வியை தந்திருந்தாலும் நம்பிக்கையுடன் அடுத்த முயற்சியை தொடங்குங்கள். உங்களுக்கு எவ்வளவு தெரியும் என்பது முக்கியமல்ல, உங்களுக்கு தெரிந்ததை கொண்டு எவ்வளவு செய்து முடித்தீர்கள் என்பதுதான் மிக முக்கியம். சோகம், துன்பம் ஆகிய இரண்டுமே நம் வாழ்வின் நிலையற்ற இரு கண்ணாடிகள். அவற்றை கடந்து வாழ பழகிக்கொண்டால் அதைவிட சிறந்த பாடம் வேறெதுவும் இல்லை. நிறைவேறாத ஆசைகள் நிச்சயம் எல்லோருக்கும் உண்டு. அதில் மட்டும் தாராளம் காட்டுவதுதான் வாழ்க்கையின் இரகசியம். உன்னை நம்பியவர்களுக்கு உயிராயிரு, உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாய் இரு. எதிரில் நிற்பது யார் என்பது முக்கியமில்லை, எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதே முக்கியம். இல்லாத சில விஷயங்களை நினைத்து கொண்டு இருக்கின்ற பல விஷயங்களை இழந்து விடுகிறோம். தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவித்த காலத்தை மறந்துவிடு, ஆனால் அது கற்றுக் கொடுத்த பாடத்தை மறந்து விடாதே. ஒருவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு உங்கள் நேரம். ஏனென்றால் நீங்கள் நேரம் கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை நீங்கள் கொடுக்கிறீர்கள். நீங்கள் ஒருபோதும் திரும்ப பெற முடியாது. வாழ்க்கையில் நேரத்தை மட்டும் வீணாக்காதே. நேரத்தை வீணாக்காமல் இருக்க வாழ்க்கையை வீணாக்காதே. நாம் நடக்கும் பாதை மலர் மீது அமைய வேண்டும் என நினைப்பதில் தவறில்லை. ஆனால் அதில் உள்ள ஒரு முல்லை கூட மிதிக்கக்கூடாது என நினைப்பதில் அர்த்தமில்லை. தோல்விக்கும் வெற்றிக்கும் இடையே ஒரு கணம் நின்று வெற்றியை நோக்கிய பயணம் இது. பாதை மிக கரடுமுரடான காயங்கள் தந்து வழிகளை தோற்றுவிக்கும் நிலை இது. அழுத்தம் அடி வைக்கும், சிரிப்பு சிறை வைக்கும், மனதை காயங்களால் கலங்கடிக்கும். உள்ளுணர்வு போராட்டம் இறுதி வரை தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தால் வெற்றி நமதே. வாழ்ந்து மறைந்தோம் என்பதல்ல வாழ்க்கை, மறைந்தாலும் வாழ்வோம் என்பதே வாழ்க்கை. விழுந்து எழு, அப்போதுதான் நீ கீழே விழ காத்திருப்பவன் யார், உன்னை தூக்கிவிட கை கொடுப்பவன் யார் என்று தெரியும். நேரம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் பொய், நீ சரியில்லை என்பதுதான் மெய். நேரம் இருக்கிறது, பார்த்து கொள்ளலாம் என்று நேரத்தை வீணடிப்பவனே முட்டாள். காலம் என்றுமே உனக்காக நிற்காது. நீதான் காலத்திற்கு தகுந்த மாதிரி உன்னுள் மாற்றத்தை வெளிக்கொணர வேண்டும். எதையும் மறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீர்கள். அதை அப்படியே விட்டுவிடுங்கள். காலம் மாற்றிவிடும். எதுவும் சில காலம்தான். இதை புரிந்து கொண்டால் தனிமை கூட இனிமையாக இருக்கும். கடந்து வந்த பின்பே கண்டு உணர்கிறேன், என்னை கலங்கடித்த காலமெல்லாம் கடுமையான காலம் அல்ல, என் வாழ்வை வடிவமைத்த காலம் என்று. ஒருவரை குறை கூறும் முன் ஒரு முறை அவர்கள் சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று யோசித்து பாருங்கள். யாரையும் குறை சொல்ல தோன்றாது. காலம் மாறும் என கற்பனையில் காத்திருக்காதே. நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது. பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவலை செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். எதை காரணம் காட்டி உங்களை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாவது அவர்கள் முன் நிமிர்ந்து நின்று கடந்துவிடு. தேவையில்லாதவற்றை தூக்கி எறிந்தால்தான் தேவையானவற்றை மட்டும் தக்க வைத்து கொள்ள முடியும். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. சிறந்த பாடத்தை சரியான நேரத்தில் கற்பிக்க தவறாத ஒரே ஆசான் காலம். உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள். இதில் உலகத்தின் பங்கு
வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே. இதெல்லாம் ஒரு நாள் கடந்து போகும் என்று காத்திருந்தேன். ஆனால் எதுவும் கடந்து போகாது, பழகி போகும் என்று உணர்த்திவிட்டது காலம். வழிகள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. வெற்றியோ தோல்வியோ நிற்காமல் சென்று கொண்டே இருங்கள். ஒரு கட்டத்தில் வழிகள் சலித்தோ அல்லது மரத்தோ போய்விடும். வேடிக்கை பார்த்து விமர்சனம் செய்வதை விட வெற்றிக்காக களத்தில் இறங்கி போராடு. தோற்றாலும் நீ தனித்துவமாய் திகழ்வாய். வயதை கடந்து வருபவர்கள் எல்லாம் அனுபவசாலிகள் இல்லை, வழிகளை கடந்து வருபவர்கள்தான் அனுபவசாலிகள். வாழ்க்கையில் நமக்கு 2 வாய்ப்புகள் உள்ளன. ஒன்று மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்வது, மற்றொன்று ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை மாற்றி காட்டுவது. எதுவென்று முடிவு செய், வெற்றியை பயிர் செய். உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன், வல்லவன், அமைதியானவன், பொறுமையானவன். உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் நீ கெட்டவன். இதுதான் மனித குணம். தொடங்கும் இடத்தில் இருந்து பார்த்தால் பாதை முடிவது போல்தான் தெரியும். நம்பிக்கையுடன் கால்கள் முன்னோக்கி பயணப்பட்டால் பயணம் தொடரும், இலக்கு தெரியும், வாழ்க்கை புரியும். ஒரு கதையை ஒருவன் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அது கதையின் பிழையாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. பார்த்தவனின் பார்வையின் பிழையாக கூட இருக்கலாம். இறைவன் நமக்கு கண்களை கொடுத்தது அடுத்தவர் குறைகளை கண்டுபிடிக்க அல்ல, அடுத்தவர் குறை கண்டு தன் குறையை திருத்திக் கொள்ள. ஒருவன் அடைந்ததைக் கண்டு பொறாமை கொள்ளாதே. அதற்கு அவன் இழந்தவை அறிந்தால் அதை அடையும் ஆசையே அழிந்து போகலாம். வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு. வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாது. இழந்த இடத்தை பிடித்து விடலாம், ஆனால் இழந்த காலத்தை ஒருபோதும் பிடிக்க இயலாது. கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள், கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள். வாழ்க்கை துன்பம் இல்லாமல் நகரும். சாதாரண மனிதனை கூட அசாதாரண மனிதன் ஆக்குவது அவன் எதிர்கொள்ளும் சோதனைகள்தான். சோதனைகள் வந்தால் சோர்ந்து போகாதே, துணிவுடன் எதிர்கொள். நாளை அவை உனக்கு சாதனைகள் ஆகும். வாழ்க்கை உன்னை பல விதங்களில் பலவாறு சோதிக்கும். நம்பிக்கை இழந்து வாழ்க்கையை வெறுத்து விடாதே. உன் சிந்தனையும் செயலும் உன் இலக்கை நோக்கியே இருக்கட்டும். வெற்றி வந்தே தீரும், வென்றே தீருவாய். தோற்றுவிட்டு தோல்விக்கு காரணம் சொல்லாதே. வெற்றிக்கு பின் தோல்விக்கான காரணம் சொல். வெற்றிக்கு முன் நீ சொல்லும் காரணம் எவன் காதுகளிலும் விழாது. பல தடவைகள் தோற்றுக்கொண்டே இருந்தாலும் நீ துவண்டு போகாதே. அதற்கு காரணம் சொல்லிக்கொண்டும் இருக்காதே. ஏனென்றால் தோல்விதான் வெற்றியின் இரகசியம். அதை புரிந்தவன்தான் சாதனைகளின் சரித்திரம். முயற்சி திருவினையாக்கும்.